ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பிறந்திருக்கக்கூடிய புதிய தமிழ் மாதமான தை மாதம் எப்படி இருக்குது, அதாவது ஜனவரி மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு தமிழ் மாதமான தை மாதம் பிறந்துடுது. ஸோ பொதுவாகவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தான் ஆரம்பமாகும். அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கையும் கூட. அதாவது மகர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தை. ஏன்னா சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த காலகட்டங்களில் நிறைய நன்மைகளானது மிதுனராசி நேயர்களுக்கு கிடைக்க இருக்குங்க. ஸோ இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களை கவனமாகவும் இருக்கணும். அதை பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். சூரியன் மகர ராசிக்கு வரக்கூடிய இந்த மாதத்தை தை மாதம், இதனால தான் தை மாதத்தை மகர மாதம் அப்படின்னு சொல்கிறோம். சூரியன் பார்த்திங்கன்னா நேர்பாதையான தெற்கு திசையிலேருந்து தனக்கு வடக்கு திசைக்கு மாறிடுவார். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மாதம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த மாதம் பிறக்கிறதுக்காக காத்துட்ருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் சூரியன் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த ஒரு டைமிங்கும் கூட. ஏன்னா சூரியன் அப்படின்றவர் ஒரு பொதுவானவர். அவர் தரக்கூடிய ஒளி இல்லை அப்படின்னா இந்த உலகுக்கே ஒளி கிடையாது. சூரியன் இல்லைன்னா உலகமே இல்லை அப்படி தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய இந்த ஒரு மாற்றம் என்னென்ன மாற்றங்களை மிதுனராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், இங்கே ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். பொதுவாக ஒரு சில நேரங்களில் கிரகநிலைகளுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப கிடைக்கக்கூடிய பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது தான் நல்ல பலன் கிடைக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஜோதிடத்தை ஒரு நல்ல வழிகாட்டியாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அப்படியே சிறப்பாக்கிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்கள் இருக்கும். ஸோ எல்லாருமே ஜோதிடத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வழிகாட்டியாக கொண்டு வாங்க. அதுவே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இப்போ நம்ம மிதுன ராசினியர்களுக்கு தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் நிறைய பதிவு பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த ஆண்டே உங்களுக்காக பிறந்திருக்கு அப்படி தான் சொல்ல. 2026 ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிகப்பெரிய அளவில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிகளில் ஒன்றாக நீங்கள் இருக்க போகிறீங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த ஜனவரி 21க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது 8ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா புதன்னாலே புத்திக்காரகன் தாங்க. நிறைய செல்வ செழிப்புகளை கொடுக்கக்கூடியவர், நல்ல வளமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். 4 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். உங்களுக்கு நல்லது நடக்கிறத விட மிதுனராசி நேயர்களுடைய துணைக்கு இன்னும் நிறைய நல்லது நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். அதாவது வேலை இல்லாமல் உங்களுடைய துணை இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வருமானம் அதிகமாகும். சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணலாம். இருந்தாலுமே கூட கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்தாலுமே கூட தேவையில்லாததும் கூடயே வரும். அதெல்லாம் எப்படி ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் சிந்தித்து செயல்படணும். ஏன்னா நமக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து ஏதாவது ஒரு ஆபத்துக்களும் இருக்கத்தான் செய்யும். ஸோ ரெண்டுமே நம்ம பார்த்து தான் ஆகணும். நல்லது மட்டுமே வாழ்க்கையில் நடக்கக்கூடியதும் கிடையவே கிடையாது. ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களோ அதே போல் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். திடீர் அதிர்ஷ்டங்கள் எதுவும் ஏற்படும். லாட்ரி மூலமாலாம் பணம் சேருங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல அமைப்பு. லாட்ரிலாம் வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னா துணிஞ்சு வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான அம்சம் இருக்குது. அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே நேரம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை நம்ம பொறுமையாக பார்க்கலாம் பின்னாடி தொடர்ந்து. ஏன்னா 8ஆம் இடத்தின் மூலமாக தான் உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது. 8ஆம் இடத்தின் மூலமாக மற்றவர்கள் மூலமாக நிறைய லாபங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நண்பர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறாரு. அதனால் நீங்கள் மலைப்பகுதிகளுக்கு போயிட்டு வரலாம். கிரிவலம் போகிறது இதெல்லாம் உங்களுக்கு யோகமாக கிடைக்கும். 3ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்து 10ஆம் வீட்டில் கிரகநிலைகள் இருக்கிறதுனால வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகளானது கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். முயற்சிக்கேற்ற வேலை, உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை, உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களாகவே நடக்கும். நிறைய அதிர்ஷ்டங்கள் நடக்கும். வேலையில் மாற்றம், மனமாற்றம், வீடு மாற்றம் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்.
இது மட்டும் இல்லாம மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த டைம்ல கம்யூனிகேஷன் நெறைய இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் மூலமா நெறைய விஷயங்கள் நல்லா நடக்கும். நண்பர்களால வேலையில நல்ல 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 விஷயங்கள்லாம் நடக்கும். பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமா இருக்கும். பிள்ளைங்கலாம் சொல்றத கேட்டு அப்படியே வந்து நடந்துப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ பிள்ளைங்களும் நல்ல ஒரு கவனம் எடுத்து படிப்பாங்க. அதனால அவங்களுக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த அறிவு கிடைக்கும். வேலையில என்ன பிரச்சனைகள் பார்த்துட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் வந்து இப்ப சரியா போகும். அந்த பிரச்சனைகள்லேருந்து இப்பலாம் நீங்க மீண்டு வந்துடுவீங்க. ஆனா, இந்த டைம்ல கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது ஏராளமா உங்களுக்கு இருக்கு. அதாவது ஒரு 50% நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, 50% நீங்க கவனமாவும் இருந்துக்கணும். செல்ஃபோன் மூலமா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, அதன் மூலமா உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலையிலயும் அதே மாரி தாங்க. வேலைப்பளு அப்படின்றது அதிகமா தான் இருக்கும். நெறைய லாபங்கள் கிடைக்கும் தான். ஆனா, அதுக்கான ஒரு எஃபர்ட்ட நீங்க எடுத்து தான் ஆகணும். வேலை செஞ்சு தான் ஆகணும். வேலைய பார்த்துட்டுலாம் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கான லாபங்கள் கிடைக்காம போயிடும். ஸோ நெறைய பரிசுகள் கிடைக்கும். குரு வக்ரமா இருக்கிறார் இல்லையா? ஆசைப்பட்டதெல்லாம் நீங்க வாங்கலாம். அதுக்கான யோகங்கள்லாம் கண்டிப்பா இருக்கு. ஸோ சுப விரயங்கள் நெறைய இருக்கு. விரயங்கள நெனச்சு கவலைப்படாதீங்க. சுப விரயங்களா தான் இருக்கும். அதனால நீங்க பெருசா பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த காலகட்டங்கள்ல வண்டி வாகனங்கள பயணங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா கவனமா இருங்க. குறிப்பா இரவு நேர பயணத்த முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்க்க பாருங்க. ஏன்னா, இது எல்லாமே உங்களுக்கு ஆபத்துக்களானது. தனிநபரா வாகனம் இயக்கக்கூடிய நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா, ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. ரொம்ப வேகமா போகாதீங்க. உங்களுக்கு என்னென்ன சேஃப்டிக்கான விஷயங்கள் இருக்கோ, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா, எல்லா நேரமும் ஒரே மாரி இருக்காது. நமக்கு என்னதான் எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கூட, என்ன நடக்கணும் அப்படின்னு இருக்கோ, அது நடக்க தானே செய்யும். ஸோ, அதுக்காக தான் இந்த ஜோதிடத்த நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. ஸோ, இப்போ வந்து நீங்க வண்டி வாகனத்துலலாம் கவனமா இருக்கணும், இரவு நேரத்தில தவிர்க்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் அதுலேருந்து வந்து ஓரளவுக்கு நீங்க வந்து சேஃப்டியா இருக்கலாம், எச்சரிக்கையா இருந்துக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஜோதிடத்த வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றது. ஸோ, நம்பிக்கையோட வந்து இருந்தீங்க அப்படின்னா, நம்பிக்கையோட செயல்பட்டீங்க அப்படின்னா, பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பா நடக்கும். எந்த ஒரு விஷயமுமே வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல தான் இருக்கு. இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அற்புதமா தான் உங்களுக்கு வந்து பிறந்திருக்கு. அதனால நீங்க ரொம்பலாம் வந்து பயப்பட தேவையில்ல. மிதுனத்தில பார்த்தீங்கன்னா, குருவினுடைய பார்வை இருக்கு. ஸோ உங்க ராசியின் மீது குருவினுடைய பார்வை கிடைக்குது அப்படிங்கும் பொழுது, கண்டிப்பா நல்ல பலன் தான் கிடைக்கும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. எல்லாத்தையுமே கரெக்ட்டா பிளான் பண்ணி மட்டும் செய்யுங்க. அதுவே போதும் உங்களுக்கு எல்லா வெற்றியை கொடுத்துடும். உத்தியோகத்தில உற்சாகமா செயல்படலாம். ஜென்ம சனியானது இருக்கு தான் இருந்தாலுமே கூட, ஆரோக்கியத்தில அப்பப்போ பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த காலகட்டங்கள் முழுக்க வக்ரகதியில் தான் இருக்க போகிறாரு. ஸோ ராசியை வந்து பொறுத்த வரைக்கும் தனம் மற்றும் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அவர் வக்ரமாக இருக்கிறார் அப்படின்றதுனால வருமானத்தில் ஒரு சில பற்றாக்குறைகள் மட்டும் ஏற்படலாமே தவிர மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. குரு பார்வை இருக்குது அப்படின்றதுனால தேவைக்கேற்ற பணம் மட்டுமே கண்டிப்பாக இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகளானது இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் எடுத்து வைக்க வேணாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா, அது வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும் தான். ஆனா, அந்த முதல்ல ஏற்படக்கூடிய தடைகளோ, இந்த சின்ன சின்ன தடைகளோ பார்த்தா ஒரு சிலர் வந்து விரக்தி ஆயிடுறது உண்டு. அதனால கண்டிப்பா நடக்கும். பொறுமையா இருங்க. குடும்பத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் தான். ஆனா, விட்டு குடுத்து போயிட்டீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு சர்வ சாதாரண விஷயமா போயிடும் உங்களுக்கு. குருவுடைய பார்வை உங்க ராசியில எங்க விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9, 11 ஆகிய வீடுகள்ல விழுகுது. உங்க ராசியில மட்டும் இல்லங்க. 9, 11 வீடுகள்லயும் விழுது. இதனால பாக்கியஸ்தானம் பலம் பெறுது. ஸோ தந்தை வழி உறவுகள்ல இருந்து வந்த விரிசல்கள் எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும். தடைக்கற்கள் அனைத்துமே உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு வெற்றி படிக்கற்களா வந்து மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா இதெல்லாம் வாழ்க்கையா அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமா இருக்க போகுதுங்க. அதாவது பழைய கூட்டாளிகளை எல்லாம் விட்டுட்டு புதுசாக நீங்கள் கூட்டாளியோடு சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நிறைய நடக்கும். புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இப்போ சிறப்பாக இருக்குது. ஏன்னா கும்பராசி 5 மற்றும் 8ஆம் வீடுகளுக்கு அதிபதியான புதன் பகவான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 29லேருந்து ராசியில் வந்து சஞ்சரிக்க போகிறாரு. ஸோ இதனால் நிறைய நன்மை தீமை அப்படின்றது கலந்தே கிடைக்க போகுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம்ன்றதால பிள்ளைங்க வழியில் நல்ல ஒரு மேன்மை நடக்கும். புதன் புத்திக்காரகன், அதனால் பிள்ளைங்களுடைய படிப்புக்கு வந்து சிறப்பான ஒரு அமைப்பை கொடுப்பாரு. அதுவும் பெண் பிள்ளைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா திருமண பாக்கியமானது இருக்குங்க. ஸோ திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் திருமணம் வந்து நிச்சயிக்கப்படலாம். அதாவது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நிறைய முக்கிய புள்ளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பிரபலமானவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை வச்சு வந்து வெளியில் வந்துடலாம். புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கடந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் தவற விட்டீங்களோ, நடக்காமல் உங்களை விட்டு போணுச்சோ அதெல்லாம் இப்போ நடக்கும்.
அதே மாதிரி தான் குருவினுடைய சஞ்சாரத்தை போல் புதனுடைய சஞ்சாரத்தை போல் சுக்கிரனுடைய சஞ்சாரமும் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ சுக்கிரனுடைய பயிற்சிக்கு பிறகு இன்னும் நல்லா இருக்கும். உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் வீடுகளுக்கு அதிபதியானவர் ஜென்மத்தில் சுக்கிரன் வந்து சஞ்சரிக்கும் பொழுது தாய் வழியினுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சொந்த வீடு வாங்கி குடியேறதுக்கான அமைப்புகள் மிதுனராசினியர்களுக்கு நிறையவே இருக்குங்க. ஸோ வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு படிப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். இந்த காலகட்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கிறதுக்காக விஷ்ணு ஆலயங்களுக்கு நீங்கள் போய் வழிபாடுகள் செய்யுங்க. அந்த ஆலயங்களுக்கு கற்கண்டு நெய்வேத்தியமாக படைத்து தானங்கள் செய்யுங்க. வரக்கூடிய பக்தர்களுக்கு இது மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் முதியவர்கள் இல்லைனா மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கன்னா உங்களுக்கு அவங்களால முடிந்த உதவிகளை வந்து செய்யுங்க. எதுவும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், நிறைய மாற்றங்கள் காத்துட்ருக்குங்க. மிதுனராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.